ක්‍රිස්තියානි පියතුමනි මෞලවිතුමනි මෙම වේදිකාවේ අසුන්ගෙන සිටින ජාතික ජන බලවේගයේ ලේකම්තුමනි අනුරාධපුර දිස්ත්‍රික් සංවිධායක වසන්ත සහෝදරයා ඇතුළු සියලු දෙනාගේම අවසරයි දෙමව්පියනි ඔබතුමන්ලාගෙන් අවසරයි මේ ජන ගංගාව බලනකොට ලංකා දේශපාලන ඉතිහාසයේ මෙතකල් ජනතාව රවට්ටපු ජාතික ජන බලවේගයේ නායකතුමන් හැර අනිත් සියලු දෙනාටම දැන් මරගාතේ දොඩවන්න පටන් අරගෙන කියලා මම මේ වේදිකාවේ කියන්නම්. ඒ දොඩවීමෙන් ඉවර වෙලා නැහැ. මුස්ලිම් නායකයන්ට දැන් මරගාතේ දොඩවන්න වෙලා. එනම් තමන්ගේ දේශපාලන ව්‍යාපාරය 21 වෙනිදායින් පසු නතර වෙනවා කියන එක තමයි මෙතනින් අදහස් වෙන්නේ. එනම් 22 වෙනිදා මේ ලංකාවේ අලුත් යුගයක් ජාතික ජන බලවේගය සනිටුවන් කරන බව මේ වේදිකාවේ මම பிரகாச கர சிட்டினவா அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளே, இஸ்லாமியர்களே, தமிழ் இந்து மக்களே, இந்த நாட்டிலே இதுவரை முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். எவ்வாறு ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அரசியல் கால அதாவது தேர்தல் காலங்களிலே ஒவ்வொரு தலைவரையும் விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் என்றெல்லாம் கட்சிகளின் பெயர்களை வைத்துக் கொண்டு அவை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். நேற்று வரை காத்தான்குடியிலே இருக்கக்கூடிய சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை பார்த்து பச்சை சால்வை போத்திய புழுகன் என்று சொன்னார். அதற்கு பதிலடியாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் சகோதரர் ஹிஸ்புல்லாவை அவரும் புழுகன் என்று சொன்னார். இப்பொழுது இருவரும் ஒரே மேடையிலே, இரு புழுகர்களும் ஒரே மேடையிலே ஏறி தேசிய மக்கள் சக்தியை பொய்யான பிரச்சாரங்களை கொண்டு அவர்கள் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை இன்னமும் இந்த முஸ்லிம் சமூகம் நம்ப வேண்டுமா? இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்ப வேண்டுமா? அங்கே ஒரு மேடையிலே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரை ரிஷாட் பதியினை பார்த்து அவருடைய அமைச்சிலே இவ்வாறு இவர் கலவரத்துக் கொண்டிருக்கின்றார் என்று பகிரங்கமாக பேசுகின்றார். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரை பார்த்து ரிஷாட் பதியுதீன் ஹக்கீம் என்பவர் எங்கேயோ அவருடைய அமைச்சிலே கலவரத்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறான பொய்களை கூறியவர்கள் இன்று ஒரே மேடையிலே ஏறி இவ்வாறான நேர்மையான எந்தவித எதிர்பார்ப்புமற்ற இதோ வந்திருக்கக்கூடிய மக்கள் எந்த சாப்பாட்டு பார்சல்களுக்கோ, எந்த பணத்துக்கோ, எந்த மதுபோத்தல்களுக்கோ இல்லாமல் சுயேட்சையாக வந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். එනම් මේ ජනතාව කවදාවත් බත් පැකට්ටුවට හෝ අරක්කු බෝතලයකට මොනවාරි වරප්‍රසාදවලට ආපු ජනතාවක් නොවේ කියන එක මම මෙතනින් ප්‍රකාශ කරමි. එනම් අපේ මුස්ලිම් කොංග්‍රස් නායකතුමා වේදිකාවක කතා කරා. දැන් සජිත්ගේ බස් එක දැන් මම ඩ්‍රයිවිං කරගෙන පටන් ගත්තා දුවන්න. සීට් එක තියෙනවා. ඔබතුමන්ලාත් ඇවිල්ලා නගින්න. ෆුට් බෝඩ් එක නැග්ගොත් මම වේගයෙන් ගිහිල්ලා සජිත් දිනවපු ගමන් බ්‍රේක් එකක් ගහනවා. ඒ බ්‍රේක් එකෙන්
ෆුට්බෝල් එකේ හිටපු අය 20 වෙලා වැටෙන්න මම බ්‍රේක් එකක් ගන්නවා කියලා. නමුත් අපි කියනවා දැන් ලෑස්ති ජාතික ජනබලවේගයේ බස් එක පිටත් වුණා. ඔක්කොමලා නගින්න ෆුට්බෝල් එකෙන් නගින්න මුස්ලිම් දෙමළ සියලු දෙනාම නගින්න. අපි දිනවපු ගමන් බ්‍රේක් එක ගහන්නේ වටන්නේ ඔබව ආරක්ෂා කරනවා. මුස්ලිම් දෙමළ සියලු දෙනාම මේ රජය යටතේ ආරක්ෂා කරනවා. මුස්ලිම් අයට ව්‍යාපාරිකයන්ට කිසිදු හානියක් වෙන්නේ කියන එක මම මෙතනින් මතක් කරමින් තව එක වචනයක් කියලා නියඳ වෙනවා. එනම් දැන් මඩ ප්‍රචාරක லிபி திரவிய பள்ளி வலிம் பெதினவா முஸ்லிம் பள்ளிகளிலே பொய் பிரச்சாரங்களை தேசிய மக்கள் சக்தியை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். யார் இந்த 22ஆம் தேதி தங்களுடைய பலம் தங்களுடைய சுபோகங்கள் இல்லாமல் போகும் என்ற தலைவர்கள் தான் இவைகளை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை நம்ப வேண்டாம், பொய் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம். நேர்மையான ஆட்சி வரப்போகின்றது. இந்த நேர்மையான ஆட்சியிலே எல்லோருக்கும் சுபிட்சமும் நல்ல நாட்டுக்கான நல்ல திட்டங்களும் இருக்கின்றது என்பதை கூறி 22ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் அதாவது திசை காட்டிக்கும் வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கோமை ஸ்துதி.